இன்றைக்கி காலையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பெரும்பாக்கம் பணிமனையில் குளிர்சாதன மின்சார தாழ்தள பேருந்துகளை இயக்கி வச்சார். கிட்டத்தட்ட 55 பேருந்துகள்னு சொல்லப்பட்டது. 50 பேருந்துகள் தான் வந்ததாக சொல்கிறாங்க. அதோட இந்த பேருந்துகள் எல்லாமே 6 வழித்தடங்களில் இயக்கப்படுதான். அது வழித்தடங்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட 50 பஸ்ஸுமே இங்கே வந்து தான் சார்ஜிங் வசதி செய்யப்பட்டிருக்கு. இங்கே வந்து தான் சார்ஜ் இங்கே போட்டுக்கணும். அந்த மாதிரி தான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. எல்லா பஸ்ஸுமே இரவு இங்கே வந்து தான் பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கணும். அதோட இங்கே வந்து பஸ்ஸை வந்து சுத்தப்படுத்துவதற்கும் ஸ்மார்ட் வாஷ்னு இங்கேயே திறந்து வச்சுருக்கிறாங்க. அதோட எல்லா பஸ்ஸுகளுமே இந்த ரோட்டில் தான் போகணும். இந்த மோசமான ரோட்டில் தான் போகணும். இங்கே பாருங்கள், மண்ணை கொட்டி வச்சுருக்கிறாங்க. இதில் தான் வந்து எல்லா அந்த 50 பேருந்துகளுமே இங்கே வந்து தான் போகணும். துணை முதல்வரெலாம் வந்து போகிற இடம் பாருங்கள். இந்த ரோடு இங்கேருந்தே ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் ரொம்ப மோசமாக தான் இருக்கும். அது சரி, முதல்வர் வர்றாரே அதை சரி பண்ணியாவது வைப்போங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படியே தான் போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த ரோடு ரொம்ப மோசமாக கிடக்கு. உள்ளே வந்து ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் இருக்குது. செம்மஞ்சேரியில் வந்து ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் இருக்குது. அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறையா, டிஎல்எஃப், டிவிஹெச்னு நிறையா, காசா கரண்டு நிறைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு, ஸ்கூலுக்கு இந்த வழியாக தான் போகிறாங்க. பொல்நேனி, ஹில் சைடுன்னு அப்பார்ட்மெண்ட்டு நிறையா இருக்குது. இந்த வழியாக தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஆயிரக்கணக்கான பேர் பயன்படுத்துகிற இந்த சாலை வந்து 1 கிலோமீட்டர் ரொம்ப மோசமாக தான், பல வருஷமாக மோசமாக தான் கிடக்கு. அவங்க திரும்ப வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க இந்த சாலையை. இங்கேருந்து தான் எல்லா இடங்களுக்கும் அவங்க எடுத்துகிட்டு போய் பயன்படுத்த போகிறாங்க. அதனால் இது எப்படி மக்கள் பயன்பாட்டில் இது எவ்வளோ தூரம் பயனாக இருக்குங்கிறத போக போக நம்ம பார்ப்போம். ஸ்மார்ட் வாஷ், கார் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த புதிய எலக்ட்ரிக் ஏசி மின் பேருந்துகளை சுத்தம் செய்வதற்கு தேவையான ஸ்மார்ட் வாஷ். இதுதான் இந்த இடத்துல தான் இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸுக்கு உண்டான சார்ஜிங் பாயிண்ட். இது எல்லாமே சார்ஜிங் பாயிண்ட். இது எல்லாத்துலேயும் தான் சார்ஜிங் போடுவாங்க. இங்கே வந்து தான் எல்லா பஸ்ஸுமே, பெரும்பாலும் எல்லா பஸ்ஸுங்களும் இங்கேருந்து கிளம்புற மாதிரி தான் இவங்க ரெடி பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே தான் இந்த மெக்கானிக் செட்டும் இங்கே தான் இருக்குது. மெக்கானிக் ஒர்க் ஷாப்பும் இங்கே தான் இருக்குது. அதேமாரி இங்கேருந்து தான், இந்த பணிமனையிலேருந்து தான், பெரும்பாக்கம் பணிமனையிலேருந்து தான் இந்த பஸ்ஸுகள்லாம் இங்கேருந்து தான் இயக்க ஆரம்பிக்க போகிறாங்க.